அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மரம் வந்து புரச மரம். அதாவது இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் வந்து பலாசு மரம், முருக்கன் மரம்னு பேர். இந்த மரத்தை நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. ஏன்னா புரச மரம் வேறு, பூவரசு வேறு. பூவரசில் வந்து 2 விதமாக பூ பூக்கும். இதில் வந்து பாருங்கள், இந்த எல்லாமே இந்த ஒரே பூவாக தான் பூக்கும். ஒரு இலையும் பாருங்கள், இந்த 3 இலையாக தான் பிரிஞ்சு வரும். அந்த பூவரசில் வந்து ஒவ்வொரு இலையாக தான் பிரிஞ்சு இருக்கும். இது வந்து ஒரு காய்கல்ப மரம். இந்த வீடியோ பார்க்குறவங்க தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ திருப்பி போட்டு கூட நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு அற்புதமான மரம். போகர் கற்பம் 300 நூலில் இதோடைய பெருமை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இதில் வீடியோ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போடுற மாதிரி தான் இருக்குது. இந்த பலாசு மரத்தினுடைய பூ இலைன்னு எடுக்கும்போது இந்த மாதிரி ஓட்டை விழுந்தது எடுக்கக்கூடாது. பூச்சி அரிக்காத இலையை பார்த்து தான் எடுக்கணும். அந்த இலை, பூ, காய், மரப்பட்டை, வேர்பட்டை இந்த சமூலமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 சம அளவு எடுத்து நிழலை காய போட்டு பொடி பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு மண்டலம் சாப்பிடும்போது உங்களுடைய பெருமனுடைய கணக்கு தப்பாக போச்சு அப்படிங்காரு. அதாவது மரணமெல்லாம் வாழ்க்கைக்கு இது கொண்டு போகும் அப்படிங்காங்க. முன்காலத்தில் யாகம் வழக்குக்கு எல்லாமே இதோடைய அதாவது பூவு அல்லது பட்டை சம்மந்தப்பட்டது, இலை சம்மந்தப்பட்டது இல்லாமல் யாருமே யாகம் வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த வீட்டில் இது இருந்தாலோ அல்லது இது யாகம் வளர்த்தாலோ, அதாவது எதிர்மறை எண்ணங்கள்லாம் மாறி நேர்மறை எண்ணத்துக்கு இது கொண்டு செல்லும். ஆனால் நீங்கள் எடுக்கும்போது இந்த இலையெல்லாம் பாருங்கள், நல்லா தெளிவாக பூச்சி அரிக்காத நல்ல இலையாக இருக்குது. இப்படி இலையை பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அது மாதிரி பூ எடுக்கும்போதும் அதில் உள்ள காம்பு புறமே நீக்கிட்டு அது வர நம்ம அதை எடுக்கணும். இது வந்து ஒரு மண்டலம் ஏற்கனவே நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து அனுபவப்பட்டிருக்கோம். இதோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் எங்கள் ஏரியா, அதாவது விருதுநகர் மாவட்டம் சீலுத்தூர் ஏரியாவில் இந்த இலையில் வந்து ஊறுகாய் மடித்து கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த ஊறுகாய் நீங்கள் வந்து 1 வருஷம் ஆனாலும் சரி அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகவே விடாது. இதோடைய இலையை வந்து பொடி பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷமாக அங்கே வீட்டில் வச்சுருக்கேன். இதுவரையில் எந்த பூச்சியும் அரிக்கலை. அது மாதிரி இதோடைய பட்டையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாச்சு. இன்னும் அந்த கெட்டு போகாமல் தான் இருக்குது. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு காய்கல்ப மரம் வந்து இந்த மரம். இதில் வந்து நம்ம வீட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் எதிர்மறையாகவே நேரமும் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு நல்ல இதில் வரணும் அப்படின்னா இந்த குச்சை பார்த்துக்கங்க. இதிலே கொஞ்சம் பருந்தண்டா எடுத்து, அதாவது இந்த சைஸுக்கு நீங்கள் குச்சி எடுத்து ஒரு முடம், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு அந்த குச்சியை எடுத்து நீங்கள் அதில் வந்து சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சு வீட்டில் பூசை ரூம்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைக்கின்னு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும். 2வது தெய்வத்தினுடைய கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எடுக்கும்போது வந்து அதாவது ஒன்று அம்மாசிக்கு எடுத்து வளர்ப்பு முறையில் உங்கள் ஓரையை பார்த்து நல்லா எடுக்கணும். இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து பௌர்ணமி அன்றைக்குன்னு நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம். அன்றைக்கி நீங்கள் எடுத்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்திக்கிடலாம். அது மாதிரி இன்னும் ஒரு வீடியோலாம் போட போகிறோம். இந்த போல இதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதனால் அடுத்த வீடியோ உடனே இப்பயே போட்டு விடுவேன். நன்றி, வணக்கம்.